ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு குழலி கிச்சன். இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் போன நேபாள் ட்ரிப்போட கண்டினியூவேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து கோரக்பூர் வந்துட்டோன்னு சொன்னோம் இல்லையா, இதோட நைட்டு வந்து 8 o'clock தான், 8:30 9 o'clock தான் ட்ரெயின். அங்கேருந்து நௌதான்வா அப்படின்ற நேபாள் பார்டரில் இருக்கிற ஒரு சிட்டிக்கு போகிறோம். அதனால் அந்த இடைப்பட்ட நேரத்தில் வந்து நம்ம கோரக்பூரில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். கோரக்பூரில் வந்து இது வந்து கீதா ப்ரெஸ்ன்றது அங்கே ரொம்ப ஃபேமஸானது. போய் பார்த்தோம்னா இது ஒரு கேலரி மாதிரி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாக ராமலீலான்னு ராமரை பற்றி எல்லா கதைகளும் ஃபோட்டோஸாக தான் இருந்துச்சு எல்லாமே. அதே போல் ஒரு சைடு பார்த்திங்கன்னா கிருஷ்ணலீலான்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பற்றிய கதைகள் ஃபுல்லாக இருந்துச்சு. இதுதான் இந்த கேலரியில் ஒரு மாடி மாதிரி இருந்துச்சு. மாடியில் போனோம்னா இது இருந்துச்சு. அதுக்கு கீழேயே பார்த்திங்கன்னா ஒரு பாருங்கள், அதில் கிருஷ்ணலீலான்னு போட்டிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் இருந்துச்சு. அது ஃபுல்லாகவே அந்த ஹால் ஃபுல்லாக ராமரையும் கிருஷ்ணரையும் பற்றி கதைகள் ஃபுல்லாகவே எல்லாமே ஃபோட்டோஸாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு கீழே வந்தோம்னா ஒரு ப்ரெஸ் இருக்குது. அங்கே வந்து புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணி இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து புக் ஸ்டால் மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா அந்த பகவத்கீதா, இன்னும் நிறைய புக்ஸு, கிருஷ்ணலீலை, அது மாதிரி புக்ஸ் எல்லாம் எல்லாமே பிரிண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நான் அதெல்லாம் வாங்கலை. நம்மக்கிட்ட பகவத்கீதையெல்லாம் இருக்குது. இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த ஒர்க்கு பாருங்கள், கீதா ப்ரெஸ்ஸுன்னு போட்டிருக்கு பாருங்கள். அது 1923 ஸ்டார்ட் பண்ணது போல இருக்குது. அது பார்த்து முடிச்சுட்டு நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கோரக்நாத் டெம்பிளுக்கு வந்திருக்கோம். இது டெம்பிள் தான். டெம்பிளோட என்ட்ரன்ஸில் தான் இது மாதிரி இருந்துச்சு. கோரக்நாத் டெம்பிளும் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. இந்த ஜெயின் டெம்பிள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாடலில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு இந்த கோரக்நாத் டெம்பிள். இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இருக்கிறது சிவன் தான். சிவனுடைய விக்கிரகம் தான். அப்படியே விக்கிரகமாக இருக்குது, சிலை மாதிரி இருக்குது. சுற்றி நம்ம சீரியல் செட்லாம் போட்டு ரொம்ப அட்டகாசமாக வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோயிலும் தனித்தனியாக குட்டியாக இருந்துச்சு. பிள்ளையார் கோயில் தனியாக, அம்பாள் கோயில் தனியாக. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராமர், சீதை, லக்ஷ்மணன், ஹனுமான், அது மாதிரி எல்லாமே வந்து இந்த ஒயிட் மார்பிளில் செதுக்கின சிலை மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது ஒரு சிலையும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாவதாரம் அப்படியே சிற்பங்களாக ஒயிட் மார்பிள்லேயே அப்படியே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நான் ஃபோட்டோ எடுக்க விடலை, ஆனால் வெளியிலேருந்து அப்படியே எடுத்திருக்கேன். ஒரு ராமர் சீதா இருந்தது ஒண்டி நான் எட்டக்கேருந்து எடுத்திருக்கேன், தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம் இருக்குது பாருங்கள். நவகிரகமும் அப்படியே அழகாக பளிங்கு கல்லில் சிலையாக அப்படியே ரூபமாக செதுக்கியிருக்காங்க, விக்கிரகமாக. நந்தி இருக்காங்க பாருங்கள். இதுக்கு நேராக இருக்கிறவர் தான் கோரக்நாத். அது சிவன். கோரக்நாத்ன்றது சிவன். கோரக்நாத் வந்து படுத்த நிலையிலையும் ஒன்று இருந்துச்சு, அதுவும் எடுத்திருக்கேன் நான். கோவில் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கே. ரொம்ப ஒரு அமைதியாக நல்லா இருந்துச்சு. சித்தர்கள்லாம் ஒரு இடத்துல இருந்தாங்க, அது கூட எடுத்திருக்கேன். நிறைய சித்தர்கள் இருந்தாங்க. இந்த கோரக் சித்தர்லாம் இங்கே இருந்தாங்க. அதில் நிறைய இங்கேருந்தான் அது இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் கூட கோரக்நாத் சித்தர்னு தனி கோவிலே இருக்குது பாருங்கள். இது ஒன்று தனித்தனி கோவிலாக இருக்குது. ஆஞ்சநேயர். இந்த கோவிலில் நேராக பார்த்தோம்னா பார்த்திங்கன்னா கோரக்நாத் சிவன் தான் இருந்தார் பாருங்கள். இது தெரியுது பாருங்கள், நடுப்புற அது சிவனுடைய உருவம். சுற்றி இந்த லைட் போட்ட மாதிரி இருக்கிறது நான் தூரத்திலேருந்து எடுத்தேன். உங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தெரியல. அப்போ தெரியுதுங்களா? நல்லா கிட்டக்க பார்த்தாலும் நல்லா சிவன் பெருசாக ரொம்ப அழகாக இருந்தார். அந்த கோவிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள். இதாவது சித்தர்கள்லாம் இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது தனித்தனியாக அப்படி அப்படியே ஒரு சின்ன கோவில் மாதிரி அதில் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. சரஸ்வதி, இது மாதிரி மாதா, அதெல்லாம் லக்ஷ்மி, சரஸ்வதிலாம் இருந்தாங்க. இவங்க எல்லாமே சித்தர்கள் தான். ஒரு சித்தர்கள் இருக்கிற மாதிரி அவ்வளோ அழகாக கட்டி வச்சுருக்குறாங்க பாருங்கள் அந்த கோவிலில். இந்த கோவில் தான் அன்றைக்கி நாங்கள் ஃபுல்லாக அந்த ப்ரெஸ் போயிட்டு இந்த கோவில்லாம் சுற்றி பார்க்கறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு எங்களுக்கு கரெக்டாக. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம ட்ரெயின் ஏறி நௌதன்வான்னு சொல்லிட்டு
இங்கேருந்து கோரக்பூர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குமா நேபாளுக்கு. அந்த நௌதன்வான்றதுலேருந்து நம்ம நடந்து போனாலே நௌதன்வாவில் இறங்கி அந்த ஆர்கனைசர் கொஞ்சம் பேசினதெல்லாம் கூட நான் எடுத்திருக்கிறேன். நான் ஒரு பத்ரி அப்படின்றவர் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணி ஐஷின் போகிறாங்க. அவங்க இந்த ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா வைசாக்கு, விஜயவாடா, ஹைதராபாத்து, சென்னை இந்த மாதிரி 4 பிளேஸில் இருந்தும் எல்லாருமே வந்து சேர்ந்து தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 250 பீப்புள் எல்லோரும் சேர்ந்து வராங்க. பாதி பேர் வந்து அப்படியே நேராக கோரக்பூர் வந்துட்டாங்க. வைசாக்லேருந்து வர்றவங்க அப்படியே ட்ரெயின் ஏறி வந்துட்டாங்க. அதே மாதிரி ஹைதராபாத்லேருந்து வர்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க அப்படி அப்படியே விஜயவாடாலேருந்து வர்றவங்க எல்லாமே நேராக கோரக்பூரில் தான் வந்து மீட் பண்ணுற மாதிரி எல்லாருமே அங்கே வந்தாச்சு. சில பேர் இந்த நௌதன்வா அப்படின்ற ஊருக்கே வந்துட்டாங்க. கிட்ட தான், இங்கேருந்து ஒரு ட்ரெயின் தான். அந்த ட்ரெயினில் ஏறணும் ஒரு 150 சார்ஜுன்னு நினைக்கிறேன். கோரக்பூர்லேருந்து 150 சார்ஜ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல பாருங்கள், இதில் ராமர், சீதா, லக்ஷ்மணன்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைடு தான் ஃபுல்லாக நான் சொன்ன சிற்பங்கள் எல்லாமே இந்த சைடு தான் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. மேலே கோபுரம் பாருங்களேன், அந்த ஒரு கோவில் லக்ஷ்மிலாம் இருக்குது. அதே மாதிரி எல்லா லக்ஷ்மியும் சேர்ந்து ஒரு லக்ஷ்மி இருக்குது. 2-3 லக்ஷ்மிகள் இருந்தாங்க. அந்த சிலைகளும் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. அதை சுற்றி பார்த்திங்கன்னா கார்டன் மாதிரி இருக்குது. இப்போ எல்லாருமே வந்துட்டு கோரக்பூர் பார்த்துட்டு திரும்ப 8 மணிக்கு நம்ம கோரக்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு, இங்கேருந்து நேராக நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். இந்த கோரக்நாத் டெம்பிளுக்கு வந்து எல்லாம் பார்த்துட்டு அந்த கீதா ப்ரெஸ்ஸும் பார்த்துட்டு நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷனில் 8 o'clock அன்றைக்கி வந்து அங்கே வந்து 8 o'clock ட்ரெயின். அது ஏறி போய் இந்த நியூதன்வா அப்படின்ற ஒரு ஊரில் இறங்கிட்டோம். அங்கே வந்து ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி வச்சாங்க. அந்த பத்ரின்றவங்க தான். ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க ட்ரிப்பு. அவங்களே வந்து குக் பண்ணுறதுக்கு ஆள்லாம் அழைச்சிட்டு வந்துட்டாங்க. அதனால் நமக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னரு இதெல்லாம் வந்து அழகாக அங்கங்கே எங்கே போகிறோமோ அங்கங்கே சமைச்சு சுட 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 கொடுத்துட்டாங்க. நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளோ அருமையாக சூப்பராக இருந்துச்சு. அக்காமடேஷனும் ரொம்ப அருமையாக கொடுத்துட்டாங்க. அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏதாச்சும் போகிறது பஸ் தனியாக அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா மட்டும் அதுக்கு நம்ம பே பண்ணணும். அதே மாதிரி என்ட்ரன்ஸ் ஃபீஸ்லாம் பே பண்ணணும். இது வந்து அந்த கோரக்நாத் தாங்க, அவர் சிவன் தான். திரும்பி அதான் எடுத்தேன் நான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கோவிலில் ஒரு சுவாமியும் பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த இதுக்குள்ள படுத்த நிலையில் இருந்து இதுவும் வந்து கோரக்நாத் தான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. கோரக்நாத்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதில் அப்படியே பார்த்துட்டு வந்தோம் நாங்கள். கோவில் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா ஒரு 1/2 hourக்கு மேலே நாங்கள் நல்லா சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவிலும். இங்கே வந்து ஒரு சின்ன குளம் மாதிரி இருக்குது. அதில் வந்து இந்த ஃபவுண்டைன் மாதிரிலாம் செட் பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை ஈவினிங்கில் இதில் நைட் அந்த இது மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி ஃபவுண்டைன் மாதிரி அரேஞ்ச் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதை உள்ளார செட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் போட்டிங்லாம் இருக்குது போல இருக்கு இங்கே. நாங்கள் அதெல்லாம் போகல, ஏன்னா டைம் இல்லை அளவா. இதை சுற்றி பார்த்துட்டு நம்ம ட்ரெயினுக்கு போகணும். இந்த நடுப்புற இந்த கேப்பில் தான் நம்ம கோரக்பூரில் வந்து பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு இந்த 2 பிளேஸும் பார்த்தோம். கோரக்பூரில் கீதா ப்ரெஸ்ஸும் இந்த கோரக்நாத் டெம்பிளும் 2ம் வந்து பார்த்தோம். இதுக்கு வந்து ஆட்டோ வச்சுட்டு வந்தோம் நாங்கள். இதுக்கே ஆட்டோ வந்து ஆட்டோக்கெலாம் கொஞ்சம் சார்ஜ் அதிகமாக தாங்க இருக்குது. ஒரு 5 பேர் சேர்ந்து தான் நாங்கள் வந்து ஒரு கார் வச்சுட்டு கேப் வச்சுட்டு போனோம் 2 இடத்துக்கும், கீதா ப்ரெஸ்க்கும் இங்கேயும். பெர் ஹெட்டு வந்து 300 rupees கேட்டாங்க. ஒரு 5 பேர் சேர்ந்து தான் கொடுத்து பே பண்ணிவிட்டு வந்தோம் நாங்கள். இங்கே இருக்கிற ஆட்டோலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த ஆட்டோ கூட எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி எல்லாமே வந்து பேட்டரியில் ஓடுறதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நிறைய பானிபூரி கடை தான் இந்த கோவிலில். எக்கச்சக்க பானிபூரி, பேல்பூரி அதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து நம்ம ட்ரெயின் ஏறி இந்த நியூதன்வான்றது தான் அந்த போர்டு இருக்குது பாருங்கள், அங்கே வந்தாச்சு. அங்கே பாருங்கள் எல்லோரும் கேதர் ஆகிட்டாங்க. கேதர் ஆனோடனே ஒரு சின்ன மீட்டிங் வச்சாங்க. இப்போ மீட்டிங் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே, ஒரு 100 மீட்டர் நடந்து போனாலே அந்த நேபாள் பார்டர் வரும். அந்த போர்டு ஒண்டி போட்டிருக்கேன். நேபாள் பார்டர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். அங்கேருந்து நம்ம எங்கே போகணும், எங்கே தங்கணுன்றது, அங்கே தான் நம்ம தங்கணும் ஒரு ரூமு. இப்போ பேசுகிறாரு பாருங்கள் ஒருத்தங்க மைக் வச்சுக்கிட்டு, அவர் தான் பத்ரின்றவர், அவர் தான் ஆர்கனைசர் இதுக்கு.
அவர் வந்து இது ஒரு சேவை மாதிரி தான் பண்ணுறாரா இது மாதிரி கேதர் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சேர்ந்து தான் இவர் ஐஷன் போகிறாரு. ஒரு குக்கிங்காக ஒரு 10 பர்சனையும் ஐஷன் வராரு. ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரிப்பு. அங்கே தங்கிட்டு நாங்கள் அடுத்தது எங்கே போகணும் அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். இல்லாட்டினா ரொம்ப லெங்க்த்தியாக போயிடும். இதில் வந்து அவர் சொல்கிறார், எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு, என்னென்ன எடுத்துக்கணும், எப்படி போகணும், எல்லாம் ஆதார் கார்டு எடுத்து வச்சுக்கோங்க, செக் பண்ணுவாங்க பார்டரில் அப்படின்னு சொல்லிட்டு. மீதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. நன்றி.